துஆ ஜன்னத்துல் ஆரிஃபார். கால் பண்ணதுதானா 15 minutes. Alhamdulillah. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليهم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. يا غفور يا رحيم يا الله يا الله. பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடிய ரஹ்மானே, யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்திருக்கும் சிறிய பெரிய அனைத்து பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. இருளிலோ வெளிச்சத்திலே ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ வீணாகவோ விளையாட்டாகவோ தனித்தோ கூட்டோ விருப்புடனோ வெறுப்புடனோ செய்திருக்கும் அனைத்து பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களை பெற்று பேணி பாதுகாத்து வளர்த்து வருகின்ற எங்கள் பெற்றோர்மார்களுக்கு எங்களுடைய கணவன்மார்கள் உற்றார் உறவுகள் உலகமூமீனான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களும் செய்திருக்கும் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் முன் காலம் சென்றுவிட்ட கபராளுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. வாழ்வது நன்மையெனில் வாழ கிருபை செய்தருள்வாயாக. மரணிப்பது நன்மையெனில் மரணிக்க கிருபை செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், அவ்வாறு மரணிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எனும் திரு கலிமாவின்படியே மரணிக்கக்கூடிய நசீபை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நடைமேல் கூடிய மௌத்தாகிய கலிமாவுடன் கூடிய மௌத் எங்கள் அனைவர்களுக்கும் தந்துருவாய் ரஹ்மானே. திடீர் மரணம், அதாபடிய மரணம், எளிவான மரணம், கேவலமான மரணத்தை விட்டு பாதுகாத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ரூஹ்களை மிக மிக லேசான முறையில் கைப்பற்றுவதற்கு உதவி செய்தல் புரிவாயாக. யார் யாரெல்லாம் என்னென்ன ஹாஜாத்துக்களை நாடி துஆ செய்ய சொன்னார்கள் அவருடைய ஹலாலான ஹாஜாத்துக்களை கபூல் செய்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழ்க்கையில் அதிகமாக பாவங்களை செய்திருக்கின்றோம் ரஹ்மானே, குற்றம் குறைகளை செய்திருக்கின்றோம் ரஹ்மானே. அனைத்தையும் மன்னிக்கக்கூடிய மாண்பாளனாக நீயே இருக்கின்றாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து மரம் பொறுத்து எங்கள் நல்லோர் பட்டியலில் எங்களை இடம்பெற செய்வாய் ரஹ்மானே. யார் யாரெல்லாம் நோய் நம்பலங்களினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் சரீர சுகத்தையும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் கொடுத்தல் புரிவாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் குழந்தை செல்வம் இல்லாமல் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு சாலிகான குழந்தை செல்வத்தை கொடுத்தல் புரிவாய் ரஹ்மானே. யார் யாரெல்லாம் திருமணம் முடியாமல் ஜோடி கிடைக்காமல் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆண் பெண் குமர்களுக்கு சரியான சாலிகான ஜோடிகளை அமைத்து கொடுத்தல் புரிவாய் ரஹ்மானே. யார் யாரெல்லாம் யா அல்லாஹ் சொந்த தொழில் தொடங்க முடியாமலும் சொந்த வீடு வாசல்கள் இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்வில் பரக்கத்தையும் ரஹமத்தையும் கொடுத்தல் புரிவாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் பிறந்த புகுந்த வாழ்ந்து வருகின்ற ஊர்களில் பரக்கத்தையும் ரஹமத்தையும் அருள் மாறி பொழிந்தருள் புரிவாய் ரஹ்மானே. மும்மாறி பொழியக்கூடிய ஊர்களாக எங்களுடைய ஊர்களை ஆக்கி அருள் புரிவாய் ரஹ்மானே. எங்களுடைய ஊர்களை சுற்றியுள்ள ஊர்களுக்கு முன் உதாரணமாக நல்ல விஷயத்தில் ஆக்கி தந்தல் புரிவாய் ரஹ்மானே. யார் யாரெல்லாம் யா அல்லாஹ் என்ன ஹாஜாத்துக்களை நாடி இங்க கூடியிருக்கின்றார்களோ யா அல்லாஹ், அந்த ஜஷ்ன மீலாது விழா எந்த ஹாஜாத்தை நாடி நடைபெற்று கொண்டிருக்கின்றதோ அத்தனை ஹாஜாத்துக்களை நீ கபூல் செய்தல் புரிவாய் ரஹ்மானே. இங்கே கூடியிருக்க கூட்டத்தில் யா அல்லாஹ், நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் கூடியிருக்கக்கூடிய வந்த வரப்போகின்ற வர நினைத்து வர முடியாமல் போன அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நீ கொடுத்தல் புரிவாய் ரஹ்மானே.
இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தின்படியும் சொன்னதின்படியும் கேட்டதின்படியும் மனதில் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய வாக்கியத்தை தந்தல் புரிவாய் ரகுமானே. இதுதான் கடைசி நேர தொழுகை, இதுதான் கடைசி நேர மூச்சு என்று நினைத்து வாழக்கூடிய வாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவாய் ரகுமானே. யா அல்லாஹ் உன் தர்பாரில் நின்று வணங்கும் பொழுது யா அல்லாஹ் உன்னுடைய சன்னிதானத்தில் நிற்கிறோம் என்று அச்ச பய உணர்வோடு நின்று தொழக்கூடிய வாக்கியத்தை தந்தல் புரிவாய் ரகுமானே. யா அல்லாஹ் உலகத்தின் மருந்துகளை விட நோய்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றது ரகுமானே. யா அல்லாஹ் கொரோனா போன்ற கொடிய விஷத்த கிருமிகளை விட்டும் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் பாதுகாத்தல்வாய் ரகுமானே. எங்கள் வீடுகளில் இருந்து ஆண் பெண் குமரிகள் இறைவா வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சம்பாதிப்பதற்காகவும் படிப்பிற்காகவும் ஓதுவதற்காகவும் சென்றிருக்கிறார்கள் ரகுமானே. அவர்களை மானத்தோடு மரியாதையோடும் ஈமானோடும் திருப்பி வரக்கூடிய பாக்கியத்தை தந்தொரு புரிவாய் ரகுமானே. எங்கள் வீடுகளில் இருந்து பயணம் சென்றிருக்கக்கூடிய ஆண்கள் யா அல்லாஹ் கடல் கடந்து சென்றிருக்கின்றார்கள் ரகுமானே. அவர்களுடைய வியாபாரத்தில் இருக்கட்டும், வேலைகளிலும் வரக்கத்தையும் ரஹமத்தையும் சொச்சத்தை கொண்டு வந்தாலும் லட்சத்தை கொண்டு வரக்கூடிய வாக்கியத்தை கொடுத்தல் புரிவாய் ரகுமானே. அவர்களுக்கு நீ தக்க துணையாகும் பக்க பலமாகும் இருந்தல் புரிவாய் ரகுமானே. கியாமத்து வரை யா அல்லாஹ் இந்த மீலாது விழா சிறப்போடும் சீரோடும் நடக்கக்கூடிய வாக்கியத்தையும் தந்து அதை கபூலும் ஆக்கி தந்தல் புரிவாய் ரகுமானே. சிறு இருந்தாலும் கடைசி வரை தொடர்ந்து செய்து வரக்கூடிய வாக்கியத்தை தந்தல் புரிவாய் ரகுமானே. யா அல்லாஹ் பெண்களாக எங்களுக்கு அதவன ஒழுக்கத்தையும் சபரனும் பொறுமையும் ஹில்மெனும் சகிப்புத்தன்மையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் தந்தல் புரிவாய் ரகுமானே. ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் தலை தூக்கி கொண்டிருக்கிறது ரகுமானே. எங்கே வெளியே தெரிந்தால் சிரித்து விடுவார்களோ என்று கூட்டம் போட்டு சிரிக்கக்கூடிய கூட்டத்திற்கு மத்தியில் புழுங்கிக் கொண்டு இரவில் தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த சபையிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ரகுமானே. அவர்களுடைய வாழ்க்கையில் பிரகாசமாக்கி கொடுத்தல் புரிவாய் ரகுமானே. கணவனும் மனைவியும் யா அல்லாஹ் விட்டு கொடுக்காமல் பிரிந்து வாழக்கூடிய எல்லா சூழலில் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாக்கியத்தை கொடுத்தல் புரிவாய் ரகுமானே. யா அல்லாஹ் ஒவ்வொரு பெற்றோர்களையும் நீ தேர்ந்தெடுத்திருக்கின்றாய் ரகுமானே. எங்கள் பிள்ளைகளை சாலிகான 8 திசையிலும் சாதிக்கக்கூடிய சாதனையாளர்களாக ஆக்கக்கூடிய வாக்கியத்தை தந்தல் புரிவாய் ரகுமானே. யா அல்லாஹ் அவர்களை ஆலிமாக்களாகவும் ஹாஃபிலாக்களாகவும் அத்தோடு உலக கல்வியிலும் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை எங்கள் சந்ததிகளை தந்தல் புரிவாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்தல் புரிவாய் ரஹ்மானே. உலகத்தில் எவ்வளவோ எத்தனை இடங்களுக்கு சென்றிருக்கின்றோம் ரஹ்மானே. இன்னமும் திரு கஅபத்துல்லாவை தரிசிக்க முடியவில்லை என்று தவித்துக் கொண்டிருக்கின்றோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் உன் திரு கஅபத்துல்லாவினுடைய துணியை பிடித்துக் கொண்டு இறைவா எங்கள் பாவங்களை மன்னித்து விடு, இறைவா எங்கள் பாவங்களை மன்னித்து விடு என்று கதறி அழக்கூடிய வாக்கியத்தை தந்தல் புரிவாய் ரஹ்மானே. ஜம்சம் நீர் அருந்தக்கூடிய வாக்கியத்தை தந்தல் புரிவாய் ரஹ்மானே. சஹா மர்வாவுக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஆடக்கூடிய வாக்கியத்தை தந்தல் புரிவாய் ரஹ்மானே. அரஃபா மைதானத்தில் நின்று கொண்டு துவா செய்தால் அற்பமான பாவி என்று துவாவை கூட கபூலாக்குவாய் ரஹ்மானே. அனுதினமும் அல்லாஹ் என்ற உண்மையை நாங்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம் ரஹ்மானே. எங்கள் துஆக்களை கபூல் செய்தல் புரிவாய் ரஹ்மானே. எங்கள் பெற்றோர்களுடைய துஆக்களையும் கணவன்மார்களுடைய துஆக்களையும் உறவுகளுடைய துஆக்களையும் எங்கள் சந்ததியுடைய துஆக்களையும் முக்கியமாக கூடியிருக்கக்கூடிய துஆக்களையும் கபூல் செய்தல் புரிவாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் சக்ராத்துடைய வேதனை விட்டும் பாதுகாத்தல் புரிவாய் ரஹ்மானே. சக்ராத்துடைய நிலைமையில் யா அல்லாஹ் ஷைத்தானுடைய மாய வழியில் வீழ்ந்து விடாமல் பாதுகாத்தல் ரஹ்மானே. எங்களுடைய தேவைகளை நாங்களே செய்கின்ற அளவிற்கு உடலில் ஆரோக்கியத்தை தந்தல் புரிவாய் ரஹ்மானே. படுத்த படுக்கையில் கிடந்து கொண்டு முக்கியமாக கடைசி நிலைமை பிறர் முகம் சுளிக்கின்ற நிலைமையாக ஆக்கி விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் மன்னரியுடைய வேதனை விட்டும் சோதனை விட்டும் புரிவாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் உன் கண்ணக்கீர் அலிகசுடைய கேள்வி கணக்குகளை லேசாக்குவாய் ரஹ்மானே. அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு திடகாத்திரமாக பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாய் ரஹ்மானே. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி இவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது ஹாதா நபியுனா முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் கபரில் இருந்து வனமே சுவனவாடை நுகரக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாய்